ஐபிசி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளும் மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளும் உலக ஒழுங்கிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இப்போதைய நாட்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த யுத்தம் தொடர்பாகத்தான் பேச போகிறோம். ஏனென்று சொன்னால் இதை ஏன் யுத்தம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இப்போதைக்கு இந்தியாவினுடைய முடிவுகள் என்பது ஒரு போர் பிரகடனம் போலவே காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இதற்கு எதிர் வாதங்களை முன்வைத்திருக்கக்கூடிய பாகிஸ்தானும் அவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா சிந்து நதிநீரை தடை செய்திருக்கிறது என்கிற போது பாகிஸ்தான் வான்பரப்பை தடை செய்திருக்கிறது. இப்படி நிறைய விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதிக அளவிலே உற்று நோக்கக்கூடிய நிறைய விடயங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இதே சம சூழலில் இப்படியாக இந்த நெருக்கடியான நிலை தொடர்ந்து ஒரு யுத்தம் நிகழுமாக இருந்தால், இந்த யுத்தத்திலே மிகப்பெரிய பாதகமான விளைவுகளை யார் ஏற்க போகிறார்கள், இதிலே அனுகூலம் யாருக்கு என்று ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? அப்படி வருகிற போது இந்தியாவினுடைய பக்கம் அனுகூலமான நிறைய விடயங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த யுத்தம் ஒன்று நிகழ்ந்தால் அது இந்தியாவுக்கு சாதகமானதாக இருக்கும் என்று சொல்லி பல போரியல் நோக்கர்கள் கூறக்கூடிய விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய நாளில் பேச போகிறோம். அதாவது இரண்டு நாடுகளினுடைய ஆதரவு திரட்டக்கூடிய வகை எப்படி இருக்கிறது, அதே நேரம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இராணுவ வல்லமை என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது, இது தொடர்பான விரிவான ஒரு விவரங்களோடு இன்றைய நாளில் இன்றைய அதிர்வுகளினூடாக நான் உங்களோடு இணைந்திருக்க போகிறேன். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த யுத்தம் ஒன்று நிகழுமாக இருந்தால் இந்தியாவினுடைய பக்கமாக 10 தொடக்கம் 12 எண்ணிக்கைக்குட்பட்ட நாடுகள் ஒரு ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதே நேரம் பாகிஸ்தானை பொறுத்தவரை 3 தொடக்கம் 5 வரையான நாடுகளை இதற்கான ஆதரவை வழங்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இந்த நிலைமையில் தான் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு உற்றுநோக்கலை மேற்கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு யுத்தம் உண்டால் எந்தெந்த நாடுகள் இந்தியாவினுடைய பக்கம் இருக்க போகிறது, எந்தெந்த நாடுகள் பாகிஸ்தானுடைய பக்கம் இருக்க போகிறது என்ற கேள்விகளுக்கான விடையாக இன்றைய பதிவு இருக்கும் என்று நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஒரு யுத்தம் நிகழுமாக இருந்தால் முக்கியமாக இந்த குவாட் நாடுகளுடைய கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தினுடைய ஆதரவும் நிச்சயமான முறையிலே இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கும். இதற்கான ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏற்கனவே மிக நீண்ட காலமாக 2007 இருந்து இந்த ஒப்பந்தம் செயற்பாட்டில் இருக்கிறது. ஆகவே குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா ஆகிய நாடுகள் இந்த குவாட் கூட்டமைப்பில் இருக்கிறது. ஆகவே அவற்றினுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்து சமுத்திர பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய சீனாவினுடைய ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்காக அல்லது கட்டுப்படுத்துவதற்காக கூட்டு இணைந்திருக்கக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பாக இது இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு இடையேயான போர் பயிற்சிகள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ரகசிய தகவல் பரிமாற்றங்கள் என்று சொல்லி நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த அங்கத்துவ நாடுகள் நிச்சயமாக இந்தியாவினுடைய பக்கமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. அதே போல சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இதை தாண்டி இந்த குவாட் நாடுகளை தாண்டி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தினுடைய ஆதரவு என்பதும் நிச்சயமாக இந்தியாவினுடைய பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், பிரான்சினுடைய யுத்த விமானங்கள் அதிக அளவிலே கொள்வனவு செய்திருக்கக்கூடிய இந்தியா அதற்கான சாத்தியப்பாடுகளையும் உறவுகளையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் இங்கிலாந்தும் ஒரு பாரம்பரியமான ஒரு தொடர்பை இந்தியாவோடு பேணி வருகிறது. அதே நேரம் இந்தியாவினுடைய புலம்பெயர்ந்தோருடைய செல்வாக்கும் இங்கிலாந்திலே காணப்படுகின்ற நிலைமையில் இங்கிலாந்தினுடைய ஆதரவு இந்தியாவுக்கு தான் இருக்கும் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால், என்னதான் சீனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை ரஷ்யா பெற்றிருந்தாலும் சீனாவும் இந்தியாவும் ஒரு முருகலில் இருக்கின்ற போதும் தொடர்ச்சியாக இந்தியாவுடனான ஒரு உறவை மிக வலுவாக பேணி வருகிறது ரஷ்யா. ஆகவே இந்த நிலையில் இப்படியான ஒரு யுத்தம் நிகழுமாக இருந்தால் இந்தியாவினுடைய பக்கமாக ரஷ்யாவினுடைய ஆதரவு இருக்கும் என்பதில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இது நிச்சயிக்கப்பட்ட முடிவு அல்ல. ஆனாலும் பெரும்பாலான அதாவது சதவீத அடிப்படையிலே 165% அதிகமாக இந்தியாவினுடைய பக்கமாகவே ரஷ்யாவினுடைய ஆதரவு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக இந்த போர் என்று சொல்லுகிற போது அந்த விவகாரத்திலே இராணுவ தளபாடங்களுடைய பாவனையாக இருக்கலாம் அல்லது உளவுத்துறை தகவல்களாக இருக்கலாம். இவற்றிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கக்கூடியது இஸ்ரேல். ஆக இந்த இஸ்ரேலை பொறுத்தவரை யாருடைய பக்கம் இருக்கும் என்று சொன்னால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்தியாவினுடைய பக்கம் அது இருக்கும் என்ற வார்த்தையை சொல்லிவிடலாம். ஏனென்று சொன்னால், இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு அந்த அளவுக்கு மிக நெருக்கமானது. அதை தாண்டி 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றும் இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இஸ்ரேலினுடைய ஆதரவும் இந்தியாவினுடைய பக்கம் இருக்க போகிறது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். சீனாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இந்தியா கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வியட்நாமினுடைய ஆதரவு இந்தியாவினுடைய பக்கமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க போவதில்லை. ஆகவே வியட்நாம்
வியட்நாமினுடைய ஆதரவும் கூட இந்த இந்தியாவினுடைய பக்கமாக இப்படியான ஒரு போர் நிகழ்கின்ற போது வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்னும் ஒரு நாடு ஐக்கிய அரபு ராச்சியம், இந்த சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு கூட இந்தியாவோடு இருக்கும் என்பதில் ஒரு திடமான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம், அதாவது இந்த சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவு என்பது மிக பலமான ஒன்றாக இருக்கிறது. அதாவது இந்தியாவுக்காக ஒரு இந்து கோயிலை கட்டி முடிக்கின்ற அளவுக்கு சவுதி அரேபியாவிலே நிலைமை இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே சவுதி அரேபியாவினுடைய ஆதரவும் இந்தியாவினுடைய பக்கமாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க போவதில்லை. அதே போல பூட்டான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளை பார்க்கிற போது அவை நடுநிலையான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பெரும்பாலும் இந்தியாவினுடைய பக்கமாக சார்வதற்கான வாய்ப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே போல வங்காளதேசத்தை பொறுத்தவரை இந்த பாகிஸ்தானோடான இந்த உறவு முறிவு, அவர்களுடனான பிரச்சனைகள் காரணமாக நிச்சயப்படுத்தப்பட்ட ஆதரவை இந்தியாவுக்கு வழங்கும் என்பதிலும் மாற்று கருத்து இருந்துவிட முடியாது. அதே நேரம் பாகிஸ்தானுக்கான ஆதரவை நாங்கள் பார்க்கிற போது முதலாவது இடத்திலே இருக்க போவது இந்த சீனாவாக இருக்கிறது. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு என்பது மிக நெருங்கியதாக இருக்கிறது. வர்த்தகம் மற்றும் ஏனைய விடயங்களில் அவர்கள் நெருக்கமாக செயல்படுகிறார்கள். அதை தாண்டி இந்தியாவுக்கு எதிராக ஒரு முன்னகர்வு என்கின்ற அடிப்படையில் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகியன கரங்கோக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே போல இந்த காஷ்மீர் பிரச்சனை தொடர்பாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு நாடுதான் இந்த துருக்கி. ஆகவே துருக்கியினுடைய ஆதரவு நிச்சயமாக பாகிஸ்தானுடைய பக்கமாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதே போல மலேசியா என்கின்ற நாடு பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும் என்ற ஒரு கருத்தியல் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே இந்த யுத்தம் இடம்பெறுமாக இருந்தால், யுத்தம் இடம்பெறக்கூடிய காலப்பகுதியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பொறுத்து இந்த ஆதரவு இருக்கும். பெரும்பாலும் அது பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே மலேசியா எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல கட்டாரை பொறுத்தவரை பாகிஸ்தானோடு ராணுவ உறவுகளை பேணி வருகிறது. அதே போல ஈரானையும் பொறுத்தவரையும் கூட ஒரு அனுதாப நிலைமை பாகிஸ்தானை பொறுத்தவரை இருக்கிறது. ஆகவே ஈரானுடைய ஆதரவும் பாகிஸ்தானுடைய பக்கமாகத்தான் இருக்கும். ஆகவே 3 தொடக்கம் 5 வரையான நாடுகளினுடைய ஆதரவு தான் இந்த பாகிஸ்தானுக்கு இருக்க போகிறது. அதே நேரத்தில் 10 தொடக்கம் 12 வரையான நாடுகளினுடைய ஆதரவு இந்தியாவினுடைய பக்கம் இருக்க போகிறது. ஆகவே நாடுகளினுடைய பலம் என்பது சேர்க்கிற போது இந்தியாவினுடைய பலத்தோடு அது இன்னும் அதிகரிக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இதை தாண்டி வருகிற போது இந்த 2 நாடுகளினுடைய இராணுவ தளபாடங்கள், இராணுவ பலத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது இந்தியாவினுடைய இராணுவம் உலக ஒழுங்கிலே உலகத்தினுடைய இராணுவ அதாவது வல்லமைகளின் அடிப்படையில் பார்க்கிற போது உலகத்தினுடைய மிக பலம் வாய்ந்த இராணுவங்களினுடைய பட்டியலிலே இந்திய இராணுவம் 4வது இடத்திலே இருக்கிறது. அதே நேரம் பாகிஸ்தானுடைய இராணுவம் 9வது இடத்திலே இருக்கிறது. ஒரு வலுச்சமநிலை இல்லாத நிலைமை இதிலிருந்தே புரிகிறது இல்லையா? அதை தாண்டி வருகிற போது இந்த இராணுவ தளபாடங்களினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்க வருகிற போது இந்தியாவினுடைய இராணுவ பணியாளர்களுடைய எண்ணிக்கை 1.45 பில்லியன்களாக காணப்படுகிறது. அதே நேரம் பாகிஸ்தானை பொறுத்தவரை வெறுமனே 6,54,000 இராணுவ வீரர்கள் தான் காணப்படுகிறார்கள் என்ற ஒரு எண்ணிக்கை சொல்லப்படுகின்றது. அதே போல பாதுகாப்புக்காக இந்த நாடுகள் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி மூலத்தை பொறுத்தவரை பார்க்கிற போது இந்தியா என்பது 81 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கி இருக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்தவரை வெறுமனே 11 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கி இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இதை தாண்டி வருகிற போது இராணுவத்தினுடைய பலங்களின் அடிப்படையில், இராணுவ உபகரணங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது டேங்கிகளை பொறுத்தவரை 4800 டேங்கிகள் இந்தியாவினுடைய வசம் காணப்படுகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை 3700 டேங்கிகள் காணப்படுகின்றது. அதே நேரம் கவச வாகனங்கள் 12000 கவச வாகனங்கள் இந்தியாவினுடைய பக்கமாக இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை 10,000 கவச வாகனங்கள் தான் காணப்படுகிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். பீரங்கிகளை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை 7500க்கும் அதிகமான பீரங்கிகள் காணப்படுகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை வெறுமனே 4300க்கும் அதிகமான பீரங்கிகள் தான் காணப்படுகிறது. அதேபோல விமானப்படையினுடைய மொத்த சொத்துகளின் அடிப்படையில் 2200 விமானங்களை இந்தியா தன்வசம் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் 1400 விமானங்களை மாத்திரமே பாகிஸ்தான் தன்வசமாக கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே போல போர் விமானங்களை பொறுத்தவரை 600 போர் விமானங்கள் இந்தியாவினுடைய வசமாக மிக பலமான போர் விமானங்களை கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்தவரை வெறும் 430 போர் விமானங்களை தான் கொண்டிருக்கிறது. ஹெலிகாப்டர்கள், அதாவது உலங்கு வானூர்திகளை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை 800க்கும் அதிகமான உலங்கு வானூர்திகள் காணப்படுகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானிலே 300க்கும் அதிகமான உலங்கு வானூர்திகள் தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். அதே போல போக்குவரத்து விமானங்களை பொறுத்தவரை இந்தியாவிலே 250க்கும் அதிகமான போக்குவரத்து விமானங்கள் காணப்படுகிறது. அதே நிலைப்பாட்டை பொறுத்தவரை பாகிஸ்தானிலே 300க்கும் அதிகமான
விமானங்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. கடற்படை சொத்தினுடைய அடிப்படையில் பார்க்கிற போது இந்தியாவிடம் 295 கடற்படை கப்பல்கள் காணப்படுகிறது. பாகிஸ்தானிடம் 114 கடற்படை கப்பல்கள் தான் காணப்படுகிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். இந்தியாவை பொறுத்தவரை இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் என்று சொல்லி வருகிற போது 2 விமானம் தாங்கி கப்பல்கள் காணப்படுகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை எந்த விதமான விமானம் தாங்கி கப்பல்களும் இல்லை என்று சொல்லலாம். ஆகவே பலச்சமநிலையின் அடிப்படையில் இது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே போல நீர்மூழ்கி கப்பல்களை பொறுத்தவரை இந்தியா 17 நீர்மூழ்கி கப்பல்களை வைத்திருக்கிறது. அதுவும் அணுசக்தியிலே செயலாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பாகிஸ்தானை பொறுத்தவரை டீசல் மற்றும் மின்சாரங்களிலே பயன்படுத்தக்கூடிய 9 நீர்மூழ்கி கப்பல்கள் காணப்படுகிறது. அதே போல போர்க்கப்பல்கள் மற்றும் அழிக்கக்கூடிய ஆயுதங்களினுடைய அடிப்படையில் இந்தியாவுக்கு 30க்கும் அதிகமான போர்க்கப்பல்கள் காணப்படுகிறது. பாகிஸ்தானிலே 10க்கும் அதிகமான போர்க்கப்பல்கள் தான் காணப்படுகிறது. அணுசக்தி திறனை பொறுத்தவரை 160 அணுகுண்டுகள் இருக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் சற்று அதிகமாக 165 அணுகுண்டுகள் காணப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மாத்திரம்தான் இந்தியாவை பாகிஸ்தான் முந்தி இருக்கிறது. அதே நேரத்தில் அணுசக்தியினுடைய பிரயோகத்தை பொறுத்தவரையும் இந்தியா முதலில் தாக்க மாட்டோம் என்ற கோட்பாட்டை கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் அப்படியான தெளிவான கொள்கைகள் எதனையுமே கொண்டிருக்கவில்லை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இந்த நிலைமையில் பார்க்கிற போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் நிகழுமாக இருந்தால் இந்த இராணுவ பலத்தின் அடிப்படையிலும் நாடுகளினுடைய ஆதரவுகளின் அடிப்படையிலும் நிச்சயமாக இந்தியா ஒரு வலிச்சம நிலையில் மேலான ஒரு இடத்தை பெற்றிருக்கும். அப்படியாக இருந்தால் பாகிஸ்தானுக்கு எதிரான நகர்வுகளை இந்தியா மேற்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். ரத்தம் கொதித்துக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய மக்கள் இறந்திருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் பழி தீர்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி. ஆகவே இந்தியாவினுடைய தாக்குதல் என்பது நிச்சயமானதாக இருக்கும். அது எப்போது என்று அறிய முடியாததாக இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ஆக இதனை பாகிஸ்தான் எப்படியாக எதிர்கொள்ளப் போகிறது அல்லது இந்தியா எப்படியாக இதனை பிரயோகிக்கப்படுகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த அணுகுண்டு விவகாரத்திலேயே எங்களிடம் அணுகுண்டு இருக்கிறது, இந்தியாவை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி பாகிஸ்தான் சொல்லி இருக்கிறது இல்லையா? அப்படியாக 130 அணுகுண்டு என்ற எண்ணிக்கையை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அந்த வலிச்சம நிலையில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதனுடைய ஆதரவாக வருகின்ற நாடுகளின் அடிப்படையில் பார்க்கிற போது இந்தியா மிகப்பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்பை பெறப்போகிறது என்பது மட்டும் நிதர்சனமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த போர் என்பது 2 பக்கங்களிலும் அழிவுகளை ஏற்படுத்தினாலும் பாகிஸ்தானின் பக்கமாக மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்த போகிறது. அதற்கு இந்தியாவினுடைய போர் தளபாடங்கள் மாத்திரமல்லாமல் உலக நாடுகளினுடைய ஆதரவுகளும் சேரப்போகிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இந்த நிலைப்பாடுகளில் எப்படியான ஏனைய உலக நாடுகள் தங்களுடைய முடிவுகளை எடுக்கப் போகிறது என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே நேரம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலே இடம்பெற இருக்கக்கூடிய இந்த யுத்தம் எப்படியான நகர்வுகளை மேற்கொள்ள போகிறது, எப்படியான நிலையில் நகரப் போகிறது, இது உலக ஒழுங்கிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப் போகிறதா அல்லது எல்லோரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 3வது உலக மகா யுத்தத்தை நோக்கி நகர்த்த போகிறதா என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு இன்றைய அதிர்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நாளில் சந்திக்கிறேன். வணக்கம்.